எல்லாம் வாங்க போத்தீஸ் போகலாம். பாப்பா கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியிருந்தது, அதனால நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்களா இவங்க 3 பேர் வராங்க, சாய்குரு, சாய்ஸ்ரீ, மித்ரன். நாங்கள் எல்லோரும் 2 வீலரில் தான் போனோம். நீ போனீல, அங்கே போய் என்னென்ன பண்ண சொல்லு. என்ன விளாண்ட? சாப்பாடு விளாண்டுட்டு சாப்பிட பிரியாணி சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? பிரியாணி. போகிறப்ப இவன் விளாட்றதுக்கு ஒரே ஒரு கேம் தான் இருந்தது, அந்த ஜம்பிங் கேம். அதுதான் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பிள்ளைங்களுக்குன்னு கொடுத்தாங்க. அதை மட்டும் தான் மித்து விளாண்டான். ஏன் மித்து, எப்படி ஜம்ப் பண்ண? ஜாலியாக இருந்துச்சா? சரி சரி. இங்கேருந்து போக எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸு நாங்கள் 2 வீலரில் தான் போனோம். ஜாலியாக போயிட்டு. ஏன்பா எப்படி இருந்துச்சு? மித்து, நீ என்னென்ன விளாண்ட அங்கே போய்? ஜம்பிங் மட்டும்தான் விளாண்டியா? அப்புறம் ரிங் போட்டியா? அது மறந்துட்ட. எப்படி போட்ட? கஷ்டப்பட்டு போட்டியா இல்லை ஈஸியாக போட்டியா? ஈஸியாக போட்டியா? ரிங் போட விட்டாங்க, அதுக்கு ரொம்ப தூரத்தில் தான் போடணும். ஆனால் மித்து மட்டும் பக்கத்தில் போய் நின்று தூக்கி போட்டான், அவனுக்காக விட்டுட்டாங்க. ஏன்பா மித்து? மித்து, ப்ரைஸ் கொடுத்தாங்களே, என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க? என்னது? பென்சில் குச்சி தானே கொடுத்தாங்க, பென்சில் கொடுத்த செட்டு கொடுத்தாங்கப்பா. ஒரு வழியாக இப்போ போத்தீஸ் வந்தாச்சு. உள்ளே போய் என்ன பண்ணுவோம் சொல்லு. அக்காவுக்கு பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் சாய்ஸ்ரீயோட திங்ஸ்லாம் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? நீனு வந்து என்னென்ன பண்ணன்னு சொல்கிறியா? என்ன பண்ண வந்தது? எதுக்கு வந்த? விளாட்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, விளாட்றதுக்கு. ஏன்பா உங்கள் அக்கா வாங்கினா நீங்கள் அதை வச்சு கேம் விளாண்டிங்க. அக்கா என்னென்ன வாங்கினான்றதை கடைசியில் உங்களுக்கு அந்த பொருளெல்லாம் ரிவீல் பண்ணுவான். அதையும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லா ஐட்டம்ஸும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் வாங்க போனோம். பாப்பா வேணும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா, அதுக்காக தான் வாங்க போனோம். சாய், நீ என்ன பண்ண வந்து சொல்லுவா. என்ன சொல்லணும்? ஃபவுண்டேஷன் வாங்கினேன், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், மேக்கப் ஐட்டம்மு, ரப்பர் பேண்ட்ஸு, நெய் பாலிஷ்ன்ற மாதிரி நிறைய வாங்கினேன். மித்து நல்லா ஆட்டம் போட்டான். என்ன பண்ண மித்து? என்ன ஆட்டம் போட்ட? இப்போ இந்த கேம்ஸ்லாம் எல்லாம் போய் இந்த 500க்கு மேலே வாங்கினா, பர்ச்சேஸ் பண்ணால் இந்த கேம்ஸ்லாம் விளாண்டுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் பிள்ளைங்க அதுக்காகவே சாய்குரு வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க, எனக்கு பில் வேணும், நான் அதை வச்சு விளாடுவேன்னா. இந்த கேம் விளாண்டு தான் அவன் வின் பண்ணான். 3 கோல் போட்டான். 3 கோல் போட்டதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதான் அந்த பென்சில் செட்டு கொடுத்தாங்க, அந்த 20 ருபீஸ் செட்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு கேம் விளாண்டு நம்ம வின் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா மித்த கேமுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடையாது, சும்மா விளாண்டுக்கலாம். 3 ஃப்ளோர்லேயும் கேம் இருந்தது. எல்லா கேமையும் போய் இதுங்க ட்ரை பண்ணி ஆகணும்னு 3மே அடம் பிடிச்சிச்சு. ஏன் மித்து, 3 ஃப்ளோரும் போனோம்ல, நம்ம போய் நல்லா கேம் விளாண்டிங்களா? யார் வின் பண்ணா? அண்ணன் தானே வின் பண்ணா. ஒரு கேமில் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் கேமில் 3 பால் போட்டான். இந்த கேமில் பாரு சொதப்புனா. அந்த கேமில் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த கிரிக்கெட் கேமில் 3 வாட்டியுமே கரெக்டாக ஸ்டெம்பில் அடித்து அவுட் பண்ணனான். கரெக்டாக அடித்தனால ப்ரைஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு ஜாலிக்கு விளாண்டோம். இந்த ரிங்கில் தான் மித்து போட்டான். மித்து நீ போட்டியில்ல, அந்த மித்து வந்து பக்கத்தில் நின்று போட்டான். இந்த கேம் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பிள்ளைங்களுக்கு தான் விளையாட பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் மித்து நல்லா விளாண்டா. எப்படி மித்து விளாண்ட? ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க. இந்த கேம் தானே நீ விளாண்ட? ஜாலியாக இருந்துச்சா? ஒரு வழியாக ஷாப்பிங் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, இல்லை ரெஸ்டாரண்ட் போகலாமா? எங்கே போகலாம்? ரெஸ்டாரண்ட் போய் என்ன சாப்பிடலாம்? பிரியாணி தான் சாப்பிடுவியா? வேற வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீல? போகலாமா அப்போ பிரியாணி வாங்க? எங்கே போகலாம்? ரெஸ்டாரண்ட். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் வாங்க. சாய்ஸ்ரீ, உனக்கு வாங்கினதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? நீ தானே பிடிச்சி செலக்ட் பண்ண? ஆமாம். சொல்லு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு கேம்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு. எந்த கேம்ல நீ வின் பண்ண? நானா? ஒரு இது மாதிரி இருந்துச்சு அந்த பால், அதில் தான் வின் பண்ணேன். மித்து, உங்கள் அக்கா ஜெயிச்சாலா அண்ணன் ஜெயிச்சானா? அப்போ 2 பேருமே ஜெயிக்கல, நீ தான் ஜெயிச்சியா? நீ ஜெயிக்கவே இல்லையா? நீ தான் ரிங் போட்டே இல்லைப்பா. நீ தானே போட்ட? அப்புறம் யார் போட்டா? நீ தானே போட்ட. சாய், உன் தம்பி உன்னை விளையாட விட்டானா விடலையா? இல்லை. அப்புறம் என்ன பண்ண? பிடிங்கிட்டு பில்லை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். உன்னை விளையாடவே இல்லை. ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இங்கே என்ன சாப்பிட்லாம்? என்ன மித்தோ? சிக்கன் பிரியாணி,
மட்டன் பிரியாணி. அப்புறம் என்ன சாப்பிட்டோம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. வேறு என்ன சாப்பிட்டோம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சைட் டிஷ் சிக்கன் பிரியாணி, தந்தூரி. தந்தூரியும் 65 65 ப்ரான் 65 சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி கோலி சோடா வேணும்னு 2-3 அடம் பிடிச்சிச்சிங்க. வாங்கி கொடுத்தா சாய்ஸ்ரீ கரெக்டாக உடச்சிட்டான். ஆனால் சாய்குரு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அவன் உடைக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ உடச்சி குடிச்சிட்டான். என்ன வாங்கணும்னு சாய்ஸ்ரீ கைஸ் போத்தீஸில் என்ன வாங்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளிப்பு, டிக்டாக் கிளிப் இருக்குது. அடுத்து வந்து நெக்லஸ் வாங்கணும், நெக்லஸோடு இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் போடுற ஸ்பாஞ்ச் வாங்கணும். அதுக்கப்புறம் 2 ரப்பர் பேண்ட் வாங்கணும். அழகாக டிசைன் ஃப்ளார் ஒன்று, பட்டர்ஃப்ளை ஒன்று. அப்புறம் பேங்கிள்ஸ் வாங்கணும். அப்புறமேட்டு ஃபவுண்டேஷன் வாங்கணும். அப்புறமேட்டு நெய் பாலிஷும் வாங்கணும். இதில் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் கன்சீலரு, சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் இருக்குன்னாங்க. இது 65 ரூபா, இது 650 ரூபா. அதுக்கடுத்து வந்து இது ஒரு 45 ரூபா. இது வந்து 165 ரூபா. இது வந்து 25 ரூபா. இதுவும் அதே விலை தான், 25 ரூபா. இது வந்து 205 ரூபா. அதுக்கப்புறம் இது 45 ரூபா. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின திங்ஸ். பாய். இதெல்லாம் தான் நாங்கள் போத்தீஸில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாய்.